வெல்கம் டு ஜேஜேஎம் சமையல். இன்றைக்கி நம்ம ஜேஜேஎம் சமையலில் சிக்கன், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்சிகம், க்ரீன், ரெட், அப்புறம் பொட்டேட்டோவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேபேஜ் அதையும் இதை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்கனை வந்து நான் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், சால்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமாட்டு இப்போ பொட்டேட்டோவில் வந்து தேவையான அளவு சால்ட், சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வெஜ் இது கூட பெப்பர், சாட் மசாலா, கூட உங்கள்கிட்ட குக்கிங் வினிகர் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். இனி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் நம்ம சிக்கன் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். சிக்கனை வந்து நான் இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அது வேகிறதுக்குள்ளே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டு வந்துடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம பொட்டேட்டோ இதில் போட்டுடலாம். பொட்டேட்டோ வெந்துடுச்சு. நம்ம இப்போ அதை எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. தெரியும், பார்த்துக்கோ. சிக்கனும் வந்துடுச்சு. நம்ம சிக்கனையும் எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி வெந்ததும் நீங்கள் எடுத்துருங்க. அடுத்து நம்ம ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் வரணுன்ட்டு இல்லை, நம்ம லைட்டாக அது வதக்குனாலே போதும். தேவையான அளவு சால்ட், இந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த லைட்டாக வதங்கினாலே நம்மளுக்கு போதும். அது கூடவே கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், மூணையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம கேபேஜ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களா, அதையும் அதில் சேர்த்துட்டு இது பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன். இதுக்கு மேலே நம்ம ஆஃப் ஆயில் செஞ்சு அதையும் மேலே வச்சுக்க போகிறோம். வாங்க நம்ம ஆஃப் ஆயில் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம்.
அதுக்கு மேலே நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா காரத்துக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் வேணால் நீங்கள் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கடைசியாக மல்லி இலை தூவிட்டு நம்ம இதை சாப்பிட்லாம். சூப்பரான வெஜிடபிள் சிக்கன் எக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். வீக்கெண்ட் அன்னைக்கெலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுனாக்கி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.